ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமையான இன்று டிசம்பர் 11, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 1-9 காலை வரை ஏகாதேசி, பின்னர் துவாதசி, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் 11:48 காலை வரை, பிறகு அஸ்வினி, யோகம் வரியான் 6:47 இரவு வரை, அதன் பின் பரிகம், கரணம் வனசை 2:28 மாலை வரை, பிறகு பத்திரை 1:09 காலை வரை, பிறகு பவம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சமநோக்கு நாள். இன்று வளர்பிறை. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 11:15 12 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம் 6 மணிலேருந்து 7:30. சூரிய உதயம் 6:19க்கு. இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கு புதன்கிழமை, சர்வ ஏகாதேசி. புதன்கிழமையில் ஏகாதேசி விரதம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சர்வ ஏகாதேசி தினத்தில் ஒவ்வொரு சில கோயில்களில் பார்த்தீங்க அப்படின்னா 375 ஆடைகளை உடுத்தி 375 ஏகாதேசி இது பண்ணுவாங்க. அந்த 375 ஆடைகளை மாற்றி பெருமாளுக்கு அதாவது அன்னைக்கு ஆராதனை செய்வாங்க. அது ஒவ்வொரு ஆடையும் தானமாக கொடுப்பார்களா, அதை போய் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா சிறப்பு. அதை வாங்கிட்டு அந்த ஒரு வருஷம் போன பெருமாள் கோயிலுக்கு போன புண்ணியம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பெருமாள் வழிபாடு இன்றைக்கி திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் சிம்மாசனத்தில் பவனி, ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமான் சந்தன மண்டபம் எழுந்தருளி அலங்கார திருமஞ்சன சேவை, பழனியில் ஸ்ரீ முருகப்பெருமான் புறப்பாடு, இந்த மாதிரி எல்லா விசேஷங்கள் இருக்குது. இன்றைக்கி முக்கியமாக புதன்கிழமை. இந்த புதன் ஹோரையில் போயிட்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த பொருளாதார சிக்கல், அது மாதிரி விஷயங்கள்லாம் இது சரி பண்ணக்கூடிய, ஒரு வருடம் செல்லக்கூடிய அந்த பிராப்தம் அப்படிங்கிறது அமையும். செவ்வாயோட கிரகம் ரிஷப லக்னத்துக்கு அவர் 7ஆம் வீட்டில் அமர்வதை விட 12ஆம் வீட்டில் அமர்வது மிகப்பெரிய யோகங்களை தரும். ஏன்னா செவ்வாய் காரகத்துவத்துக்கு ஒவ்வொரு லக்னத்துக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் யோகங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நேற்று மேஷ லக்னத்தை சொன்னேன். இன்றைக்கி ரிஷப லக்னத்துக்கு சொல்கிறேன். ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் அமர்வதை விட 12ஆம் வீட்டில் அமர்வது மிகப்பெரிய யோகங்களை கண்டிப்பாக தரும். இது ரிஷப லக்னத்துக்கு. நாளைக்கு அடுத்த மிதுன லக்னத்தை பற்றி சொல்லலாம். இப்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா புதன்கிழமை அப்படின்னு சொல்லும் போதே பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உசித்தமான நாள். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. புதன் ஒரு நல்ல நாள். அன்றைக்கி பெண் பார்க்கறது கூட ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் பொதுவாகவே தேய்பிரையில் அப்படின்னு பண்ண மாட்டாங்க, வளர்பிறையில் பண்ணுவாங்க. வளர்பிறையும் ரொம்ப நல்ல புதன்கிழமையாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா தொழில்துறையில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமையும். நிறைய ஃபோர்ஸ்மெண்ட், உங்களுக்கு பின்னாடி ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பேக் ஃபயர்லாம் தருவாங்க. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட் மூலிமா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக காட்டுவீங்க. இந்த உங்களுடைய தொழிலில் மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில், படிப்பில், மாணவர்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல நாள். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் யோசிக்கிற எல்லா விஷயங்களும் ஒரு சில தடை தாமதங்களுக்கு பின் நிறைவேறும். நிறைய பேருக்கு இன்றைக்கி சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும். ஒரு பழைய நண்பர்களுடைய அனுசரணை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அவங்களோட அன்பு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். பழைய நண்பர்கள் மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்களுடைய இணைப்பு அப்படிங்கிறது உற்சாகத்தை கொடுக்கும், ஊக்கத்தை
கொடுக்கும். நிறைய பேர் உங்களுக்கு அட்வைசபிளாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும், ஒரு மோட்டிவேஷன் அப்படின்றத கொடுக்கும். நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக புதன்கிழமை புதன் ஹோரையாக இருக்கிறதுனால ஏகாதேசி விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். ஏகாதேசி விரதம் இருக்கல அப்படின்னா துளசி மாலையை நீங்கள் பெருமாளுக்கு வழிபாடு பண்ணும்போது நல்ல பலன்கள் கண்டிப்பாக இந்த நாளில் கொடுத்துருவார். ரொம்ப பொருளாதார வகையில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க அமைதியாக உங்களுக்கு மூவ் ஆன் பண்ணணும். நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக போகணும். இன்றைக்கி ரொம்ப யோசிக்கிற விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அமைதி, எச்சரிக்கை, கவனம் அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. இன்றைக்கி கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசுகிறதுனால சொல்யூஷன் கிடைக்காது, அதனால் பெரிய ப்ராப்ளம் தான் வரும். அதனால் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கே புரியும் அது. ரிஷபராசிக்காரங்களுக்கு சர்வ ஏகாதேசி பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து வழிபட ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும். நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. ரொம்ப சூப்பரான பலன் இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க ஓய்வு உறக்கமின்றி உழைக்கக்கூடியவர்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். அனைத்து வகையிலுமே உங்களுடைய சொல் செயல் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பீக் அப்படிங்கிறது கொண்டு வரும். ரொம்ப அனுசரணையாக இருக்கக்கூடிய ஆளுங்கள் எல்லாம் அவங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். மிதுன ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் அப்படின்னு இன்றைக்கி அமையும். ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிக அலைச்சல், அதிக விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பெருமாளை வழிபடுறது, பச்சை திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க பக்தி மிகுதியான நாள். இன்றைக்கி ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக தலங்களுக்கு செல்வீங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆன்மீக சார்ந்த சொற்பொழிவுகள், ஆன்மீக சார்ந்த கலந்துரையாடல்கள்லாம் கலந்துப்பீங்க. ஆன்மீக விஷயம் கொஞ்சமாவது இன்றைக்கி பேசுவீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரவிருக்கிறதுனால தெய்வ வழிபாடு உத்தமமான பலனை கண்டிப்பாக இன்றைக்கி கொடுத்துரும். கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக மாலை நேரங்களில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சந்திரனையும் கூட சேர்ந்து வழிபாடு பண்ணுங்கள். எல்லா திருத்தலங்களும் பெருமாள் சந்திரன் இருக்காது, சிவன் ஆலயங்களில் இருக்கலாம். சந்திர வழிபாடு பண்ணுறது இன்னும் உத்தமமான பலனை கடகராசிக்காரங்களுக்கு, கடக லக்னக்காரங்களுக்கும் லக்னாதிபதின்ற முறையிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க இன்றைக்கி நிறைய பணம், பொருள், அப்புறம் வீடு மனை யோகம் அப்படிங்கிறதெல்லாம் அமையும். இன்றைக்கி சந்திராஷ்டமம் பூர நட்சத்திரம்னா பூர நட்சத்திரத்துக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி சந்திராஷ்டம நாள். புது முயற்சிகள் அப்படிங்கிறது தவிர்க்கணும். புதிய விஷயங்களை இன்றைக்கி செய்யக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயமாக கண்டிப்பாக இருந்துடும். சிம்மராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே இன்றைக்கி உஷாராக இருக்கிறது, எச்சரிக்கையாக இருக்கிறது, கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசிக்காரங்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றியாக இருந்தாலும் கொஞ்சம் தடை தாமதங்களுக்கு பின்பு வெற்றி பெறுவதற்காக விநாயக பெருமானை காலையில் வேண்டிட்டு, ஏகாதேசி விரதம் அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய உத்தமமான கிழமை. புதன்கிழமை புதன் ஹோரையில் நெய் விளக்கேற்றி சிகப்பு திரி போட்டு நெய் விளக்கேற்றினால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி உண்டு. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க போட்டிகளில் தேர்வுகளை வெற்றி, மாணவர்களுக்கு தேர்வுகளில் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். மிகப்பெரிய ஒரு உச்சாணிக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களாக அமையும். கண்டிப்பாக இன்றைக்கு போட்டித் தேர்வுகளை மாணவர்கள் ஜெயிப்பார்கள். அதே மாதிரி சில விளையாட்டு போட்டிகள் நடக்கும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். உங்களுடைய வெற்றி உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் அசாத்திய திறமை உடையவர்கள் கன்னிராசிக்காரங்க. அதனால் நிறைய விஷயங்கள் முயற்சி செய்த பின்பு அதில் வெற்றியை காணக்கூடிய சூட்சமத்தை தெரிஞ்சு கொண்டவங்க.
அதே மாதிரி உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிதர்சனமாகும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரங்க வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது, பச்சை திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வந்தால் நல்ல பலன்களே இருக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க இன்றைக்கி அலைச்சல் பெரும்போக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரத்தில் அந்த அலைச்சல் அசதி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள். மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள், விவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கக்கூடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. பேச்சில் வாக்கு தவறிட்டோன்னா செல்வாக்கு சொல்வாக்கெல்லாம் சரிந்து விடும். அதனால் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் யோசிக்காமல் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு பாதகத்தை கொடுக்கக்கூடிய நிலை இருக்கிறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கவனம், எச்சரிக்கை, நிதானம் அப்படிங்கிறதெல்லாம் தேவை. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க சினம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாள். கோபம் வரும். சில பேரோட ஒரு உந்துதல் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய கோபத்தை கொடுக்கும். ஒரு சீண்டுவாங்க, உங்களை இன்சல்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கக்கூடியதுனால கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. உடனே கோபம் வந்துடும். அந்த கோபத்தினால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி அமையும். அதே மாதிரி பழைய நண்பர்களுடைய வருகை அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். பொருளாதார வகையில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நிறைய வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை பொழுதுகளில் பெருமாள் வழிபாடு பண்ணுறது, துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க நல்ல செயல்களால் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நல்ல செயல்கள், நல்ல ஒரு உந்துதல், நல்ல ஒரு பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியை அது தானாக கொடுத்துரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். இன்றைக்கி பனி போல விலகும்னு கூட சொல்லலாம். சூரியனை கண்ட பனி போல விலகும். நீங்கள் செய்கிற அரிய செயல்கள்னால் மற்றொரு பாராட்டு பெறுவீர்கள். சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய உச்சாணி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கடவுளுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்றைக்கி ஏகாதேசி விரதம், பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது. தனுசு ராசிக்காரங்க மஞ்சள் திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வர மிகப்பெரிய நற்பலன்கள் ஏற்படும். நான் மஞ்சள் திரிக்கு எங்கே போகிறதுன்னு கேட்காதீங்க. மஞ்சளில் நினச்சி காய வச்சிங்கனாலே அது மஞ்சள் திரி தான். மஞ்சள் திரியில் நெய் விளக்கு தீபம் ஏற்றி ஏகாதேசி விரதத்தில் நீங்கள் வழிபட்டு வர்றது, கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க பணிவு அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி சில இடத்துல நீங்கள் வளைந்து கொடுத்து போகக்கூடிய நாள். யாரோடையும் எதிர்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி இருக்க மாட்டீங்க. நிறைய பிரச்சனைகள்லேருந்து உங்களை மீட்டு கொண்டு வர ஒரு சில பணிவான செயல்களினால் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க. மகரம் என்றைக்கும் சிகரத்தை நோக்கியே இருக்கும் அப்படின்றதுக்கு மாற்று கருத்துக்கு இடமல்ல. மகர ராசிக்காரங்க இன்றைக்கி வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப உசித்தமான நல்ல பலன்கள் ஏற்படும். பக்கத்தில் இருக்க நவகிரகத்துக்கு சனீஸ்வரர் பகவானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பெருமாள் வழிபாடும் பண்ணிக்கங்க. ரொம்ப நல்ல பலன்கள் இன்றைக்கி ஏற்படும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையும் ஆர்வம் அதிகரிக்கும். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களை நோக்கி வரும். ஆனால் சில நேரத்தில் தடை தாமதங்கள் இந்த 7.5 சனியானது உங்களுக்கு ஜென்ம சனியானது கொடுத்துட்ருக்கும்.
அது விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், சரியாக போயிடும். அதே மாதிரி செயல்களில் தாமதங்கள் பிரச்சனைகள் ஏற்படுகிறதே, அதுக்கு என்ன பண்ணணும்? கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த காலங்கள் அப்படி கடினமான காலத்தை நோக்கியே நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறது. இப்போ முடிய போகிறது. அதற்கான விடிவெள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்ற பிறகு அதுக்கான அச்சாணியான நாள் அப்படின்னு சொல்லலாம். முதல் தரமான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீர்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க சோதனையை சாதனையாக படைக்கக்கூடிய ஒரு நல் மனதை கொண்ட நண்பர்கள் இந்த மீனராசிக்காரங்க. எத்தனை போராட்டங்கள் எதிர்த்து வந்தாலும் அதை மிகப்பெரிய சாதுரியத்தால், தன்னுடைய சாதுரியத்தால் அதை எதிர்க்கக்கூடியவர்கள், எதிர்நீச்சல் போடக்கூடியவர்கள். அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது, மிகப்பெரிய வெற்றிங்கிறது சாத்தியமாகும். அதுக்கான நாள் அப்படின்னு இதை சொல்லலாம். மிகப்பெரிய பாராட்டை அடுத்தவர்களிடம் பெறுவீர்கள். ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு. நிறைய பேர்த்துக்கு நிறைய தான தர்மங்களை செய்து கொண்டிருப்பீர்கள். சில பேருக்கு தான தர்மம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த அன்னதானம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தும். இன்றைக்கி உத்தியோகத்தில், தொழிலில், மாணவர்களாக இருப்பின் நல்ல ஒரு செய்திகள் அப்படிங்கிறது தேடி வரும். பெண்களுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய நாள். ஒரு உமன் என்டர்பிரனராக இருந்தால் நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆணாக இருக்கும்போது சில சங்கடங்களை தாண்டி சாதனை பெறுவீர்கள் அப்படிங்கிறது சாத்தியம் கூறாகும். இன்றைக்கி பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. பெருமாளை இன்றைக்கி மனதார மஞ்சள் திரி போட்டு நெய் தீபம், ஒரு நெய் தீபமாவது ஏற்றி மனதார வழிபடும் போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறது தெய்வத்திடம் கிடைக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும், வளங்களும், நலன்களும், சௌபாக்கியங்களும், ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.